அனைவருக்கும் நமஸ்காரம். மாங்காடு பாலாஜாத்திரேயா, பொதுச் செயலாளர், அறவர் முன்னேற்ற கழகம். அறவர் முன்னேற்ற கழகம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பிராமண சமூகத்தோட உரிமைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ராஜாலி ஜெயபிரகாஷ் அண்ணா நிறுவன தலைவர் அவர்கள் தலைமையில் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. கடந்த பல தேர்தல்களில் வந்து நம்ம பிராமண சமூகம் வந்து தமிழகத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டு வருது. இதை வந்து நம்ம பிராமண சமூகத்தில் வந்து பல பேர் இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் உண்மை. அதுவும் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு நமக்கு வந்து எல்லா செய்திகளுமே எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட நம்ம வந்து அதெல்லாம் உணராமல் புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து இருக்கிறோம். அதுதான் வருத்தமே. ஏன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் வந்து இல்லாத காலகட்டம். அப்போ இருக்க அந்த அரசியல் புரிதல், அப்போ நம்ம ஒருத்தர் சார்ந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம், கேட்டு தெரிஞ்சின்ற விஷயம் கூட இப்போ வந்து நம்ம களத்திலேயே தெரிந்த கூட நம்ம அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு செய்தி. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு 5-6 விஷயங்கள் முதல்ல நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல தான் இதனால் வரையும் நான் வந்து சில விஷயங்களை வந்து ஆதாரமோட ஒரு குற்றச்சாட்டோட வந்து எந்த விஷயங்களையும் நான் வந்து இது வரைக்கும் செய்யலை. மேலோட்டமாக தான் வந்து நம்ம கோரிக்கைகளை பண்ணலை, அது செய்யலை, நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் மட்டும்தான் நம்ம பேசி தேர்தலில் சந்தித்தது, கட்சியை நடத்திட்டு போனது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். தவிர அவங்களுடைய தவறுகளை வந்து நம்ம வந்து ஆதாரபூர்வமாக நம்ம எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. அதுதான் வந்து பிராமண சமூகம் வந்து நம்மளை நிராகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது தான் இப்போ நம்ம வந்து இந்த உங்களுக்கு ஒரு ஆதாரங்கள். முதல்ல வந்து இப்போ நம்ம தமிழக பாஜகவோட 2026 சட்டமன்ற தேர்தலோட பட்டியலை பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்றது வந்து இப்போ உறுதியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. முதல்ல இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம முதல்ல அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, முதல்ல எல்லாரும் போலவே எல்லா பிராமண சமூகத்தை போலவே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்தப்போ ஒரு இளம் தலைவராக உள்ளே வந்து எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சதில் நானும் ஒருத்தன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கினது, சில பிராமணர்களை வந்து அவரை கையாண்ட விதம், நிந்தித்த விதம், அது நமக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம்தான். அதை நம்ம பார்த்தோம். ஒன்று, நம்ம வந்து சுப்பிரமணிய சுவாமி அண்ணாவை விமர்சனம் பண்ணது, எஸ்வி சேகர் அண்ணாவை விமர்சனம் பண்ணது, அப்புறம் கேடி ராகவண்ணா பிரச்சனையை வந்து அது உண்மையாக போய் அதை அடுத்து கையாண்ட விதங்கள், அந்த மதன வச்சிருந்தவன் மூலிமா வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டீட்டெயிலாக இன்னொரு தடவை பேசுவோம். அப்புறம் வந்து காயத்ரி ரகுராம், அப்புறம் வந்து கஸ்தூரி அவர்கள், இவங்க இன்னும் நிறைய பிராமணர்களை வந்து அவர் வந்து அதை கையாண்டலை அப்படின்றது தான் உண்மை. அது பல்வேறு விஷயங்கள் வந்து எனக்கு விவரமாக எனக்கு எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட அண்ணாமலையர்கள் புரிஞ்சுக்கணும், இவ்வளோ பிராமணர்கள் பிராமண சமூகத்துக்கு எல்லாம் பண்ணியிருந்தவங்களே செஞ்சுருந்தவங்களே வந்து உங்களுக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க அண்ணாமலை அவர்களே, உங்களுக்கும் பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க எவ்வளோ விஷயங்களுக்காக போராடினவங்க, குரல் கொடுத்தவங்க, இவங்களை விமர்சனம் பண்ணி உங்களுக்கு ஆதரிச்சாங்க. அப்போவாது இந்த பிராமண சமூகத்தை நீங்கள் புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த பிராமண சமூகத்துக்காக ஏதாவது நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அதையும் செய்யலை. பாடசாலையை போய்ட்டு பிராமண பசங்க கூட உட்காந்து சாப்பிட்டது, பிராமண சங்க கூட்டங்களில் போடுறது, இதெல்லாம் செஞ்சுங்க. தவிர பிராமண சமூகத்துக்காக வந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் வந்து நீங்கள் தலைமையில் இருக்கும்போது ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் ஒரு பிராமண சமூக பிரச்சனைக்கு கூட நீங்கள் வந்து பேசலை. இவ்வளோ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அறவர் முன்னேற்ற கழக வைரஞ்சனத்தில் போட்டிக்கிட்ட போக அப்போ கூட பல பிராமணர்கள் இந்த வாட்டி அண்ணாமலைஜி வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது பண்ணுவார், கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுங்க அப்படி தான் பேசுனாங்க. தவிர அந்த மாதிரி பேசுனாங்க. அப்போவும் விமர்சனம் பண்ணாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க
ஒரு சில பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க, ஒரு சில சட்டமன்ற தேர்தல் வந்து என்ன பண்ணுறோம், திமுகவை நம்ம வந்து இது பண்ணணும், அப்போ திமுக வந்து நீங்கள் ஓட்டு பிரிக்கிறதுனால திமுக சாதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கருத்துக்களில் வந்து முரண்பாடு இருக்குது, அது வேறு விஷயம். அந்த நேரம் அந்த செய்திகள்லாம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீங்கள் என்ன பண்ணணும், அப்போவாது பிராமண சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பேசணும், வாரியை கேட்கணும். இடபிள்யூஸுக்காக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு குரல் கூட தான் நீங்கள் கொடுத்ததே இல்லை. இதுதான் விஷயம். ஆதரவு எல்லாமே சொல்லி கூட நீங்கள் செய்யலை. திருப்பூரில் நிர்வாகிகள் வந்து எல்முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்தபோது கூட திருப்பூர் நிர்வாகிகள் கோரிக்கை மனு கொடுத்ததை கூட அதையே நீங்கள் கவனத்தில் கொண்டு போகல. இதுக்கு மேலே இந்தியாவிலேயே ஒரு பாரத பிரதமருக்கு ஒரு இனத்தின் சார்பாக பதிவு தபால் அனுப்பியிருக்காங்கன்னா அது அறுவன் முன்னேற்ற கழகம் சேர்ந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆயிரக்கணக்கான பதிவு தபால் அனுப்பியிருந்தாங்க. அப்போவாது நம்ம இங்கே இருக்கிறோம், நம்மள்கிட்ட கொடுத்து நம்பிக்கை இல்லாதன்னு பேரில் அங்கே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட உணரலை. அப்போவும் நீங்கள் பிராமண சமூகத்தை கொடுக்கல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு இப்போவும் உங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு தான் விமர்சனங்கள் இப்போவும் எழுதுகிறாங்க தவிர, இந்த மாதிரி எழுதுகிறாங்க தவிர நீங்கள் பிராமண சமூகத்தை என்றைக்குமே செய்யலைன்றது ஒரு விஷயம். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து தமிழிசை அவர்கள் அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குற மாதிரி தான் தமிழக பாஜகவோட நிலைமை இருக்குது அப்படின்றது தான் உறுதியாக இருக்குது. முதல்ல இந்த பாஜக வெறுப்பு முதல்ல உருவாக காரணமே 2016 ஆண்டு வந்து தமிழிசை அவர்கள் வந்து தலைவராக இருந்தபோது அன்னைக்கு வந்து ஒரு சில பேர் அழைப்பின் பேரில் அன்றைக்கி அந்தன முன்னேற்ற கழகம் வந்து நம்ம நிறுவன தலைவர் தகவல் வந்து பாஜக ஆதரவு கொடுக்கணும் அந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி சென்னையோட மாவட்ட தலைவராக இருந்தேன், இளைஞர் செயலாக இருந்தபோது அன்றைக்கி நான் நிறைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தொடர்பு பண்ணி மறுநாள் கமலாலயம் போனோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி திரும்ப நைட்டே வந்து தெரிவி தகவல் இந்த மாதிரி சந்திக்க விரும்பல, வேற ஒரு காரணத்துக்காக போகிறாங்க, இப்போ சந்திக்கலை அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து அந்த ஆதரவு சந்திப்பை வந்து நிராகரித்தாங்க. ஒன்று அதுதான் ஆரம்பம். ஆனாலும் 2017 வந்து இடபிள்யூஎஸ் 10% வந்து இடஒதுக்கீடு வந்து இப்போ அப்போ வந்து என்ன பண்ணால் மோடி அவர்களுக்கு வந்து பல மாவட்டங்களில் அப்போ அந்த முன்னேற்ற நம்ம நிர்வாகிகள் செவத்தில் போய் போஸ்ட் அடித்து பிராமணர்கள் இறங்கி போஸ்ட் அடித்து பல மாவட்டங்களில் அடித்து அந்த போஸ்டோட காப்பியை பல மாவட்ட பாஜக அலுவலகத்துக்கே எடுத்து போய் கொடுத்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது இடபிள்யூஎஸ். ஆனால் இடபிள்யூஎஸ் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்பட பல கட்சிகள் ஆதரவு கொடுத்தது. திமுகவும் ஓவைசி அமைப்புகள் சில முஸ்லீம் அமைப்புகள் வந்து நிராகரித்ததாகவும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதிமுகவும் ஆம் ஆத்மியும் வந்து வெளிநடப்பு பண்ணதாகவும் தான் உறுதியான தகவல். மீது எல்லா கட்சியினரும் வந்து இடபிள்யூஎஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது 73 ஜாதியினருக்கும் வந்து இருக்கிறது தான் இடபிள்யூஎஸ். பிராமணர்கள் ஒரு பிரிவு, மற்றபடி வந்து பிராமணர்கள் மட்டும் அது கிடையாது. ஆனால் அது வந்து பிராமண சமூகத்துக்கு மட்டும் பயனடைய போகுது அப்படின்றதுனால தமிழகத்தில் வந்து நடைமுறைப்படுத்தலை. ஸோ அந்த விஷயத்துக்காக எதுவும் பண்ணலை. இந்த விஷயம் இப்போ இதுக்கு மேலே இது வந்து நம்மளோட தமிழக பாஜகவோட செயல்பாடுகள். இது இல்லாமல் 10 வருடங்கள் மேலே வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற திரைப்பட தணிக்கைத்துறை தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல திரைப்படங்கள் வந்து பிராமணருக்கு விரோதமாக வெளியே வந்தப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனுமதிச்சுட்டு அது வெளியே வந்த பிறகு சில ஆட்கள் அவங்க பாஜக ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் போடுவாங்க. இந்த செக்ஷன் படி இதை நாங்கள் அப்படி பண்ணுறோம், இப்படி கண்டுக்கிறோம், பெருமாள் பாட்டு சிவன் பாட்டும் போட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படின்னு கொண்டு போனாங்க. அவங்களுக்கு அந்த செக்ஷன் வச்சு திரைப்பட தணிக்கைத்துறையில் வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. படம் வெளியே வரணும். நம்ம அவங்கள பொறுத்தவரை என்னன்னா நம்ம ரஞ்சித்து மாரி செல்வராஜ் இந்த மாதிரி சில பேர்களை குறிப்பிட்ட சிலவில் பிராமணர்கள் எதிர்க்கணும், இப்படிதான் நம்ம போனோம். தவிர அவங்க வெளியிட்ட படத்தை நீங்க சட்டப்பூர்வமா நீங்க அனுமதிச்சு வெளியே விடுறதுனால தான் இது பிரச்சனையே. நீங்க 40 திரும்பி அதை ரீஷூட் பண்ண வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். A1 பிச்சைக்காரன் படம், காட்மேன், இந்த மாதிரி நுங்கம்பாக்கம், அன்னபூர்ணி, பல படங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வரிசையில் நிறைய வந்தது. அதை ஒரு கட்டத்தில் அன்னபூர்ணி விஷயத்தில் நாங்கள் வெளிப்படையாக சொன்ன உடனே இப்போ வந்து அதை புரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க, திரைப்படங்கள் வரதை வந்து பெருசாக யாரும் இது பண்ணிக்கிறதில்ல. இவங்க முழிச்சிட்டாங்க பிராமணர்கள், திரைப்பட தனிக்கு சென்சார் போர்டு போய் கேளு, சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றது வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அரசியலை வந்து கை எடுக்க முடியாமல் ஒரு சூழலில் இப்போ அதை தமிழக பாஜக வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
அதுக்கு மேலே இப்போ அடுத்து அஇஅதிமுக வந்து நம்ம அதை பற்றி பேசணும். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவுமே அஇஅதிமுக ஆதரவாகவே வந்து செயல்பட்டது தான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறாக வந்து நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வந்தன முன்னேற்றங்கள் வந்து அதிமுக சேர்ந்தவங்க, திமுக சேர்ந்தவங்க, பாஜக சேர்ந்தவங்க, காங்கிரஸ் சேர்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க, பல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் 1500 நிர்வாகிகள் இருக்காங்க, 12 மாநில உறுப்பினர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தும் கூட நாங்கள் வந்து அதிமுக ஆதரவாகவே இருந்தோம். அதுக்கு காரணம் வந்து நானும் நிறுவன தலைவரும் ஆரம்பத்தில் ஒரு அதிமுக ஆதரவாளர் இருந்தனால தான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தவறாக போயிடுது. 2014 முதல்ல பாஜக பண்ணோம். அதுக்கப்புறம் புரட்சியாளர் அம்மா அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணும்போது அங்கேருந்து அழைப்பின் பேரில் தான் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அப்போலோ போய் திரும்ப வரல, அதோட முடிஞ்சு போச்சு. 2019 16 சட்டமன்ற தேர்தலில் 15-20 வேட்பாளர்கள் வந்து அஇஅதிமுக வேட்பாளர்கள் வந்து நிர்வாகிகள் நேரடியாக போயிட்டு ஆதரவு தெரிவிச்சு எல்லாம் பண்ணாங்க. 2019 தேர்தலுக்குமே நம்ம ஆதரவு கொடுத்தோம், அஇஅதிமுக கொடுத்தோம், என்டிஏ கூட்டணி கொடுத்தோம், 2021 கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னும் இவங்க ஆதரவு கொடுத்துட்டே இருந்தா இப்படியே தான் நம்ம இது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணோம்னா 24 வந்து நம்ம கட்சியை வந்து நம்ம போட்டிக்கிட்டு நம்ம பண்ணணும். என்ன நேர சூழல் காரணமாக வந்து நம்ம அந்த பேரை வந்து சரியான ரீச் பண்ண முடியல. கடைசி நேரத்தில் பேர் கிடைச்சது, கடைசி நேரத்தில் சின்னம் கிடைச்சது. நமக்கான அந்த மாதிரியான பொருளாதார பின்னணியோ பெரிய இது இல்லாதனால அந்த கடைசி ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போக முடியல. 18 நாள் தான் இருந்தது தேர்தல். அதில் ஒரு வாரம் 10 நாள் கிட்ட தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கே சரியாக போயிடுச்சு. மீதி நாளில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது, மற்ற தொகுதிகள் இது பண்ணுறது, இதுக்கே வந்து சரியாயிடுச்சு. இருந்தாலும் ஏறத்தாழ ஒரு 10,000 வாக்குகள் வந்து ₹1 பணம் கொடுக்காம வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது. இதோட அஇஅதிமுகவுக்கு நம்ம என்னென்னலாம் ஆதரவு கொடுத்தோம், நமக்கு ஆனால் என்னென்ன அவங்களுக்கு நமக்கு எதிராக செஞ்சுருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து இந்த அதாவது அரசு பணம் ஒன்று இருக்கணும்ல, அரசு பணம் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அரசு பணம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யாத என்னென்ன சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சகோதரி சுவாதி ஐயங்கார் அவங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி தான் நடந்தது. அதுக்கப்புறமும் தமிழக சுவாதி ஐயங்கார் அவர்களுக்கு வந்து அரசு பணம் கொடுக்கல. சுபஸ்ரீ ஐயர் அஇஅதிமுகவோட பேனர் இருந்து தான் வந்து ஒரு இளம் பெண் வந்து அவங்களுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போது அரசு பணம் வரல. அரசியலாக இருந்தாலும் எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் திமுகவோட அப்போ எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து நிதியுதவி கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கும்பகோணத்தில் வந்து கோபால் ராவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். பாஜகவோட இது நகர செயலாளர், அதாவது வந்து கோர்ட்டு மூலியமா அந்த மடத்தோட இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணனால அது நடந்தது. அவருக்கும் ஒரு அரசு பணம் கொடுக்கல. எனக்கு சரியாக இது திருவாரூர் கும்பகோணம் பகுதியை சேர்ந்த ஒரு சிவாச்சாரியர் ஒருத்தர், அவர் கோவில் நகை ஏதோ திருடிட்டாருன்னு சொல்லி விமர்சனம் வந்தோன்னு எல்லாரும் சந்தேகப்படும் போது கடைசியாக மனைவியே வந்து சந்தேகப்பட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் மனம் உடைஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போகிற வழியில் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு விஷம் முடிச்சு எடுத்து தன்னை உயிரே இது பண்ணிட்டாரு. ஆனால் அவர் செய்யவே இல்லை. ஆனால் அவர் உயிர் போயிருக்கு. அவருக்கும் எந்த உதவிகளும் வரலை. ஸோ இது ஒன்று. பணம் இதில் முக்கியம் கிடையாது. அதாவது ஒரு மனிதாபிமானம், ஒரு ஆதரவு, ஒரு அரசு பாதிக்கப்பட்ட குடும்பம் நிற்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அது செய்யலை. இடபிள்யூஎஸ் வந்து மத்திய அரசு பதவிகளுக்காக கொடுத்த இடபிள்யூஎஸ் 2019 அது என்ன பண்ணிட்டாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அடுத்த 2-3 நாள் நம்ம எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் ஆஃபீஸ் உட்பட எல்லா இடங்களையும் போயிட்டு அடுத்த அரை நாளில் கொடுத்த உடனே அடுத்த 2-3 நாள் வந்து மத்திய அரசு பணிகளுக்கு கொடுக்கலாம், மாநில அரசு நடைமுறைப்படுத்தாதனால அதுக்கு வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஜீவோ போட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு, ஏன்னா மாவட்ட ஆட்சியர்னா அவங்க பதில் சொல்லி ஆகணும். இவங்க கோர்ட்டு அப்படி இப்படி போயிருந்தா கூட போயிட்டு வரட்டுன்னு விட்டுருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு ஒன்று, வேற வழி கிடையாது, அவங்க பதில் சொல்லி ஆகணும். கொடுத்துருக்க மனுக்கு தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று என்ன பண்ணேன், புதுச்சேரி அப்பா முதல்வர் அந்த நாராயணசாமி அவர்களும் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்த உடனே அது வந்துட்டு அதுக்காக ஜியோ காப்பியே இருக்குது.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அநீதி ஜாதியை அச்சக்கலாங்கலாம் அப்படின்ற பிரச்சனை வந்து வரும்போது அது பல்வேறு விஷயங்கள் இருக்கட்டும். 2020 அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருந்தப்போ 2020 செப்டம்பர் மாதமே இந்த ப்ராசஸ் நடந்துடுச்சு. இது கோவிலில் சார்ந்த பல நம்ம சிவாச்சாரிய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். 21 இவங்க ஆட்சி நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாம் அரசியல் தான் வந்த உடனே அவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் நடந்தது 2020 செப்டம்பர் மாதமே நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பள்ளி புத்தகத்தில் வந்து வி. சாமிநாத ஐயர், மனோமணி சுந்தரம் பிள்ளை இந்த மாதிரி ஜாதிகள் பெயரை நீக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா அதுவும் 2019 கல்வி அமைச்சர் அவர்கள் இருந்தவங்க முன்னாள் கல்வி அமைச்சர் அந்த வளர்மதி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கே அந்த பாட புஸ்தகம்லாம் பிரிண்ட் ஆகிடுது. பிரிண்ட் பண்ணது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தான். அது வெளியே வந்தது தான் வந்து திமுக ஆட்சியில் வெளியே வந்தது. சரிங்களா? இது மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பன்றிக்கு பூணூல் போடும் பிரச்சனை வந்து 2017 நடந்தது. தந்தை பெரிய திராவிட கழகத்துக்கு எதிராக வந்து நம்மளை உட்பட பல அமைப்புகள் வந்து கொடுத்தாங்க, காவல்துறை கொடுத்தாங்க, அதில் நிறைய இந்து அமைப்புகளும் கொடுத்தாங்க. நாம் வந்து வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்னு நினச்சப்போ என்ன பண்ணாங்கன்னா வேழக்கம் அன்னைக்கு நமக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், வேழக்கம் அன்னைக்கு நமக்கு அனுமதி 1:30 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. வேழக்கிழமை கொடுக்கல. வேழக்கிழமை கொடுக்காம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற அமைப்புகள்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இப்போ தொடர்பு கொண்டு என்ன பண்ணாங்க, உங்கள் பதிவு பண்ணுறோம் கோர்ட்டில், உங்கள் பேரில் பதிவு பண்ணுறோம் கேஸை, நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக மற்ற அமைப்புகள்லாம் விட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி பல அமைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இதில் சேர்த்து பண்ணாமல் அந்தன முன்னேற்ற கழக பேரை கொடுத்து கேஸை கொடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு வரன்ட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வேலைக்கிழமை கொடுக்குறாங்க, வெள்ளிக்கிழமை வரணும், வெள்ளிக்கிழமை வரல, கோர்ட்டுக்கு காலையிலே வரல, காலையில் போனோம், மதியம் வரல, ஏரிக்கு வரல, சனி ஞாயிறு லீவு. சனிக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் உங்களுக்கு 2 பேருக்கு எதிராக வந்து கோர்ட்டில் இருக்கிறதுனால தேவையில்ல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அனுமதியை ரத்து பண்ணுறாங்க. என்ன மாதிரி அரசியல் பார்த்தீங்களா, ரத்து பண்ணுறாங்க. அதுவும் எப்போ நமக்கு கிடைக்குது, சனிக்கிழமை சாயந்தரம். ஏன்னா இங்கே மாங்காடு பக்கத்தில் குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் தான் வந்து அந்த கடிதம் வருது. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வரக்கூடாது, வந்து பண்ணக்கூடாதுன்னு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து அங்கே இறக்கி பெண் காவலாளிகளையும் இறக்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து அனைத்து ஆட்சியாளர் பிரச்சனையும் நமக்கான ஆட்சிகளுக்காக சிவாச்சாரியர் பட்டாச்சாரியுடைய பாரம்பரியம் உதவிகள் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புல இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 1000 பேருக்கு அனுமதி கேட்டோம். அப்புறம் 200 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க சொல்லி வந்தது. அப்புறம் 200 100 ஆச்சு. இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு இது பண்ணி 200 பேர் வரைக்கும் நமக்கு பண்ணி மீதி பேரை உள்ள அளவு பண்ணல, எல்லாம் கொடுத்தாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், அந்த ஆட்சியில் நம்மளை வந்து தடுத்து நிறுத்தி நம்மளோட இது பண்ணாங்க. இந்த ஆட்சியில் வந்து நம்மளோட கருத்து கேட்கறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அனுமதி கொடுத்து பண்ணோம். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் நிறைய பிரச்சனைகள் நடந்தது வச்சுக்கங்களேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து அதாவது சில விஷயங்கள் பழசெல்லாம் பார்க்கும்போது திமுக நம்ம எதிரி நினச்சிட்டே இருந்தாலும் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அப்புறம் அஇஅதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராமணர்களுக்கு விரோதிகளாகவும் துரோகிகளாகவும் தமிழக பாஜகவும் அதே சித்தாந்தத்தில் தான் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நம்ம பாருங்கள், நம்ம இடபிள்யூஎஸ்க்காகவும் இது வரைக்கும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எதிராக சென்சார் போர்டில் பல படங்கள் இது பண்ண முடிஞ்சாலும் அவங்க இந்த முயற்சி பண்ணலை. நமக்கான பிராமணர்களுக்கு அரசு பணம் கொடுக்கல. சரி, இப்போ நம்ம உடனே வந்து அடுத்து இது வருவோம். இப்போ நம்ம வந்து சமீப சில எஸ்வி சேகரனா போய் பார்க்கும்போது எஸ்வி சேகரனாவோட ஆதரவு. எஸ்வி சேகரனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எஸ்வி சேகரனா ஒரு மாதம் நீங்கள் நேரடியாக பழகி பாருங்கள். ரொம்ப எளிமையான ஒரு அவர் ஈஸியாக பழகுவார், எல்லாரையும் இது பண்ணுவார். எப்போவுமே எங்களை வந்து எந்த ஒரு அவரோட இஷ்டத்துக்கு எங்களை இது வரைக்கும் கட்டாயப்படுத்ததே கிடையாது. 2014 கூட அஇஅதிமுக ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்போ பேசும்போது கூட அப்போ நிர்வாகிகள் இருந்தாங்க. என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் மாதிரி போகாதீங்க, ஒரு 5000 பேரை ஒருங்கிணைச்சு தனி கூட்டம் நடத்தி கோரிக்கைகளை முன்வைங்க, அப்போ தான் வந்து ஒரு இதுவாகவும் தாக்க வரும், தப்பு கிடையாது, செய்யுங்க, உங்கள் விருப்பம் போல செய்யுங்க அப்படிதான். அப்போ நிறைய நிர்வாகிகள் இருந்தாங்க, எங்கள் கூட இருந்த நிர்வாகிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவர் தான் சொன்னார் அவர். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து அழைப்பு வந்தோன்னே ஒய்எம்சியில் போயிட்டு ஜாயின் பண்ணி
அப்படி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பிராமண குரல், ஏஎம்கே டிவி தமிழ், அதுக்கப்புறம் வந்து கட்சி பதிவு போன எல்லாத்துலேயுமே அவர் இறங்கி செய்கிறோம். என்னன்னா நாங்கள் ஒரு இளம் பிராமணர்களாக வந்து பிராமண சமூகத்துக்காக செயல்பட வந்திருக்கோன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்தா தவிர எங்களை எப்பவுமே அவர் கைட் பண்ணல. இதுக்கும் மேலே தப்பாக எந்த கைடுமே பண்ணலை. எங்களோட இதுக்காக என்ன செய்கிறோமோ அதை போக்கில் தான் விடுவார் தவிர இது வரைக்கும் கிடையாது. அதுக்கும் மேலே கொரோனா காலத்தில் வந்து ஒரு 2 பேருக்கு நான் வந்து நன்றி கடன் பண்ணிருக்கேன். ஒன்று எஸ்வி சேகரன்னா, இன்னொன்று வந்து நம்ம சமத்துவ நாயகன் ராமமோகன் அண்ணா அவர்களுக்கு. ஏன்னா கொரோனா காலத்தில் 2 பேர் பாதிக்கப்பட்டு வரும்போது ராமமோகன் ஒரு உதவி பண்ணார். எஸ்வி சேகரன் நம்ம சமுதாயத்தை நம்ம சேர்ந்த பட்டாச்சார சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். நம்ம அவரோட அப்பாவுக்கு வந்து அப்போ தான் அவங்க பாட்டி எதுவாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வருத்த நேரம் அப்பாவுக்கு கொரோனா பாதிப்பு வந்த உடனே போகிற ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வந்து வாசலில் போய் நிற்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் உள்ளே அலோவ் பண்ண முடியல, கேட்குறாங்க. நான் வேறு ஒருத்தர் மூலிமா உறுதி பண்ண உள்ளே இருக்குது, பெட்டெல்லாம் இருக்குது, ஆக்சிஜன் இல்லை, அதனால் அனுமதிக்க முடியலன்னு சொல்லி செய்தியை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்வி சேகரன் நாங்கள் அன்றைக்கி நைட்டு கால் பண்ணி அந்த நேரம் கொடுத்தோம்னா அவர் உடனே ஜிஹெச்சுக்கு அங்கே அனுமதி வாங்கி அடுத்த உடனே அங்கே போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு 10 நாள் இருந்து எந்த ஒரு அவரோட சொந்த செலவு பண்ணலை. இல்லாமல் அவர் அந்த உதவி செஞ்சவங்களுக்குலாம் அவங்க மனசார கொடுத்தாங்க தவிர மருத்துவ செலவு எதுவுமே பண்ணாமல் அவர் காப்பாற்றி கொடுத்தாரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து கல்வி உதவி பண்ணது இதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு தனி மனிதனாக அவர் வந்து அவர் மேலே நீங்கள் என்ன குற்றம் சாட்ட முடியல, ஒன்றுமே இல்லை. மாது சூது எதுவுமே சொல்ல முடியல. அவர் எம்எல்ஏ இருக்கும்போது எந்த ஊழலும் பண்ணலை, எதுவும் சொல்ல முடியல. அவர் எதிர்ப்பு வந்து பாஜக ஆட்சியில் அதில் இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு செய்தியை பகிர்ந்தனால அவருக்கு வந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து சில இது காரணமாக அண்ணாமலை அவர்கள் பண்ணதுனால விமர்சிக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் அவர் மேலே தவறான ஒரு இது. மற்றபடி அவர் எப்பவுமே தவறு பரவி இருக்க தவிர அவர் தனிப்பட்ட முறையில் அவர் நேர்மையானவர் தான். அது யார் வந்து பழகினாலும் இதெல்லாம் இப்போ நான் அவரை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. அவர் உதவி செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும். அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் யார் உதவி வாங்கினாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா நிறைய விஷயங்கள் வந்து அஇஅதிமுக வந்து நமக்கு எதிராகவும் செய்யலை, எதுவுமே செய்யலை. தமிழக பாஜகவும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. நமக்கு எதிராக தான் பல பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளை எப்படி கொண்டு போனால், அதாவது இப்போ திமுக நம்மளை இன்றைக்கி திமுகவையும் ரொம்ப விமர்சிக்கல. திமுகவை நம்ம போய் அவங்க எந்த கோரிக்கையும் அவங்கள வைக்கலை. நம்ம ஆதரிச்சவங்கள தான் போய் கேட்போம். இப்போ நம்ம யார்கிட்ட சண்டை போடுவோம், நம்மளை நம்பி யாராவது நம்ம மேலே நம்பிக்கையாக இருந்திருப்போம். அவங்க நம்மளை வந்து ஏதாவது பண்ணும்போது நீங்கள் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, இப்படி தான் கேட்போம் தவிர எதுவுமே நம்ம போய் நிற்காம கடந்த 10 வருடங்களாக எந்த ஒரு திமுக தலைவரையும் நாங்கள் யாரையும் சந்தித்ததில்லை. எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் சந்தித்தது யார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை போய் சந்தித்தோம். அப்போவே 2019 நலவாரி அமைச்சு கொடுக்கணும் இந்து மகா சபா மூலிமா ஒரு பிராமணரோட அவரோட வழிகாட்டுதலில் அவரோட முயற்சியால் என்ன பண்ணோம், அன்றைக்கி போய் சந்தித்து கோரிக்கை கொடுத்தோம். எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து விழுப்புரத்தில் நம்ம நிர்வாகிகள் மூலமாக எம்சி சம்பத் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு வந்து சில நிர்வாகிகள் மூலிமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிராமண அஇஅதிமுக சேர்ந்த பிராமண ஐயங்கார் பிரிவை சேர்ந்த ஒரு பிராமண பெண் நிர்வாகி அஇஅதிமுகவில் இருக்கவங்க அவங்களோட ஒரு முயற்சியால் என்ன பண்ணோன்னா ஜெயக்குமார் வேலுமணி அவர்களை போயிட்டு சந்தித்தோம். ஸோ அன்றைக்கி கூட வேலுமணி அவர்கள் வந்து வர சொல்லி தான் நம்ம அன்றைக்கி அஇஅதிமுக அலுவலகத்துக்கு போனோம். அன்றைக்கி சிவி சண்முகம் அவர்கள் இருந்தார், ஆர்பி உதயகுமார் இருந்தார், பொள்ளாச்சி ஜெயராம் அவர்கள் இருந்தார். அன்றைக்கும் நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்ம சொன்னோம். அவங்க வர சொன்ன பிறகு தான் போனோம். அப்படி இருந்தாலும் அதுவும் கிணத்துல போட்டு கல்ல மாதிரி அப்படியே தான் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசியும் வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல ஆதரவுக்கு. நம்ம 2016, 19, 21 எல்லா தேர்தலையும் அதிமுக இருந்து இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அதிமுகலேருந்து விஷயத்துக்காக பேசுகிறாங்க. வாங்க நீங்கள் எல்லாம் செய்யலாம், பேசலாம், வாங்க. நாங்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எல்லா நிர்வாகிகளை வந்து அதிமுக வாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே எல்லா நிர்வாகிகளும் இங்கே இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க. அதனால் வந்து சும்மா நம்ம வந்து இதே மாதிரி போய் பண்ண முடியாது. கோரிக்கைகள் செயல்பாடுகள் நம்ம எதாவது இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் என்ன அதிசயம்னா, இப்போ விஜய் அவர்களோட கட்சியில் வந்து பொருளாளருக்கு வெங்கட்ராமன் அவருக்கு பிராமண சமூகம் சேர்ந்த அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க.
நான் தமிழர் சீமான் அவர்கள், அவர் பல பேருக்கு நமக்கு விமர்சனம் இருக்குது, சில விஷயங்கள் நமக்கு எதிராக பேசியிருக்காரு, ஆதரவாக பேசியிருக்காரு. ஆனாலும் அவர் வந்து அரசியலாக கூட இருந்துட்டு போட்டோமே. நீ பிராமண சமூகத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் வேட்பாளர் 5 வேட்பாளரை கொடுத்துருக்காரு அப்படின்னா பாசுங்க. இங்கே ஏதாவது இங்கே தேசிய கட்சி இன்னைக்கு உலகமே வந்து கையாளக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிற பாஜகவோட தமிழ்நாடு கிளையே பார்த்தீங்கன்னா பிராமணர் ஆதரவு இருந்தால் மற்ற ஜாதியில் ஓட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்து ஒதுக்குற இந்த காலத்தில் பிராமண சமூகமும் மக்கள் தான் அப்படின்னு அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்லணும்னா, நம்ம இதே மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுக்கலாம், நமக்கு ஒரு பயனும் கிடைக்காது. பிராமண சமூகம் அதாவது இருக்கிறவன் திறமைசாலி, இவங்கெல்லாம் வந்து படித்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பில் போயிடுவாங்க, வெளிநாடுக்கு போயிடுவாங்க. நம்ம இருக்கிற பிராமணை போய் பாருங்கள், உங்கள் ஆத்துக்கு வரக்கூடிய பிராமண ஸ்ராத்தத்துக்கு வரவா, சமையல்காரா, ஆட்டோ ஓட்டுற கீழ்நிலை வேலையெல்லாம் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பொருளாதார பின்தங்கியும் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அரசால் மட்டும்தான் நம்மளால் ஒரு உதவியை வாங்க முடியும், அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க முடியும். தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் செய்ய முடியும், 2 நாள் செய்ய முடியாது, அதுக்கு மேலே யாராலையும் செய்ய முடியாது. இதுக்கு மேலே நம்ம பல பிராமண சங்கங்கள் வேறு ஒரு பக்கம். ஊருக்கு 3-4 பிராமண சங்கம் இருக்குது, நம்ம ஜாதியில் மட்டும்தான், மற்ற ஜாதியில் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஜாதி சங்கம் நம்மதில் இருக்குது. ஐயர், ஐயங்கார், மாதுவா, வடகலை, தென்கலை, தமிழ், தெலுங்கு, அப்புறம் வந்து வைதிகத்தில் இருக்கவங்க, அசுபகாரியம் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தா பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு இது. எல்லாமே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஆதாரங்கள், இது எல்லாமே எங்களோட சமூக வலைத்தளங்கள் ஆதாரங்களாக இருக்குது. முயற்சி பண்ணியிருக்கோம், இத்தனை பேரையுமே பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் பாருங்கள், அதிமுக வேலுமானவர்களை போய் பார்க்க, அதை விட ஒரு அவர் எவ்வளோ பெரிய, அந்த கட்சியோட எவ்வளோ பெரிய நிர்வாகி. ஏன் நம்மளோட இது வந்து இது பண்ணல? ஏன்னா இதுதான் தமிழக பிராமணன் நிலைமை. இத்தனை அஇஅதிமுக அமைச்சர்களையும் கொடுத்துருக்கோம், இத்தனை பேருக்கு கொடுத்தோம், நம்மளால பண்ண முடியல. இதில் பாஜக அண்ணாமலை அவர்களும் முருகன் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம அதிமுக தான் வந்து முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 10,000 பதிவு தபால் அவர் ஆட்சியில் 2020. அப்புறம் திமுக ஆட்சி வந்து திமுகவுக்கும் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. பிராமண தரப்புலன்னு அவருக்கும் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 2022 செப்டம்பரில் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்தோம். இது எல்லாமே நம்ம நிராகரிக்கிறது தான் இவங்களோட மொத்த இடமும் இருக்குது அப்படின்னு. நம்ம ஏறத்தாழ 40 லட்சம் பிராமணர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கிறோம். இந்தியாவில் ஒரு 18 கோடி பிராமணர்கள் இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து என்ன வேணால் செய்ய முடியும். நமக்கு பிரச்சனையே என்னென்னா, இது மாதிரி தான் பிரச்சனை. நம்மளே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம இவங்களை தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவனை வேண்டாம் அவனை வேண்டாம். இப்போது திமுக வந்து அந்த எந்த முடிவும் இப்போ வரல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுக இருக்கும்போது காங்கிரஸ் ஏன் திமுக நமக்கு எதிராக உருவாகிச்சு அப்படின்னா, பிராமணர் அல்லாத ஏன் உருவாச்சு அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அப்போ பிராமணர்கள் வந்து பெரும்பான்மையாக நம்ம தான் இருந்தோம். அன்றைக்கி இருந்த அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவாயிடுச்சு. அப்படி உருவானது அதுக்கப்புறம் காங்கிரஸே நம்மளை கைட்டு விட்டுச்சு. அது வேறு விஷயம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த இதில் உருவானது தான் அது. அப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் அவங்க நம்மளோட பிரச்சனைகள் நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம சித்தாந்தங்களை பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நாம் அதுக்காக என்னன்னா, இவன் திட்டலை அவன் திட்டான் அப்படின்னு போகும்போது அந்த தாக்கம் அவங்க இப்போ அதிமுகவும் பிஜேபியும் என்ன ஒரு விஷயம்னா, ஈஸியாக இப்போ பிராமணர் ஓட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னா, அதாவது உங்களை அவன் திட்டான், இவன் அது பண்ணுறான், அவங்களை எதிர பண்ணுறான், இது பண்ணுறான், இப்படி தான் சொல்லி தான் வாக்குகள் வாங்குறாங்க. தவிர நான் உங்களுக்கு எதாவது செஞ்சு தரோம், நாங்கள் அதை பண்ணித்தரோம், இதை பண்ணித்தரோன்றது எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த ஒரு இதுலேருந்து வெளியே வரணும். நம்ம வந்து எந்த பாஜகவில் இருக்க பிராமணர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு இது இருக்கா, நீங்கள் ஒன்றும் வேணாம், நாளைக்கு ஒரு கோரிக்கை எதுவுமே செஞ்சு பேச சொல்லுங்களேன், மேடையில் பேச மாட்டாங்க. அதிமுக பிராமணன் நீங்கள் பிராமண சமூகத்தெல்லாம் செஞ்சு பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நிலைப்பாடு. மயிலாப்பூரில் பிராமணர்களே இல்லையா? ஏன் என்டிஏ குட்டியில் ஒரு மயிலாப்பூரில் ஒரு என்டிஏ குட்டியில் ஒருத்தர் கொடுக்க முடியாதா? இவங்களுக்கு என்னன்னா, இதை திமுக காமிச்சு தான் நம்மளை இப்படியே ஓட்டு வாங்குறாங்க, ரொம்ப எளிதாக வாங்குறாங்க. ஆனால் வட இந்தியில் இருக்க பிராமணர்கள் ரொம்ப கவனமாக தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ பேர் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. இங்கே இருக்க பிராமணர்கள் நம்ம வந்து இவங்க சித்தாந்தங்களையும் இவங்களோட நம்மளை எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்காதனால தான் நம்ம இவ்வளோ பாதிப்புகளை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இதுவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்த காலத்தில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. 20-30 பேர் விமர்சனம் பண்ணுறவங்கலாம் மாட்டு கட்சியை சேர்ந்தவங்க.
நம்மளுக்கு விரும்பாத நம்ம வந்த பிறகு பிராமண சங்கங்கள் சில பேர் வந்து இதுவாங்க, அந்த பிராமண சங்கத்தை சேர்ந்தவங்க அவங்க சங்கத்தில் வந்து நம்ம இதில் ஒற்றுமை எல்லாம் இருக்கும். ஐயர், ஐயங்கார், மாத்வா, சிவாச்சாரியர், தீட்சிதர், திருசுந்தரத்தினர் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதால நம்மகிட்ட எல்லாரும் அதிகமாக இங்கே வந்திருக்கனால அவங்ககிட்ட அந்த மாதிரி யாரும் இல்லை. இருக்கிறவங்களும் அவங்க அந்த மாதிரி செயல்பட முடியல. அதனால் இங்கே செயல்படக்கூடியவங்கெல்லாம் இந்த பிரிவை சேர்ந்தவங்க இங்கே இருக்கிறனால அவங்க ஒரு கால்பட வச்சு அதெல்லாம் அவங்க சங்கத்தில் பின்னணி காமிச்சா மாட்டி போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா கட்சி ஆதரவுன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில விமர்சனங்கள் இருக்குது. அது நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். 2019 என்ன சொன்னாங்க, பழம், சுவாமிக்கு பழம், இலை, பூ இதெல்லாம் வந்து அதை அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி அப்படி ஒரு சேட்டை போட்டாங்க. 24 என்ன பண்ணாங்க, பண்ண முடியாது. நம்ம இது பண்ணும்போது இல்லை நம்ம பெரியவா இது பண்ணாங்க, அவங்களுக்கு போய் ஆதரவானது. 21 என்ன பண்ணாங்க, இடபிள்யூஎஸ் இது கொண்டு வராத அதிமுக ஆதரவான. இவங்க தான் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள். இவங்கெல்லாம் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. 19 ஆதரவு சொன்னவங்க 21 அதே அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இதெல்லாம் பண்ணல, அதெல்லாம் பண்ணல, நமக்கு எதிராக பண்ணவங்க 2 திராவிட கட்சிகளையும் நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னு 24 சொல்றாங்க. அப்ப இப்ப 26 திரும்ப என்ன பண்றாங்கன்னா, திமுக தான் நம்ம எதிரி, அவன் அடிக்க நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னா இவங்க தான் சந்தர்ப்பவாத, இவங்க தான் உண்மையான அரசியல்வாதிகள். இவங்க தான் அவங்க வந்து அதாவது நியாயமான தர்மமான பிராமணர்கள் கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஆமா ஒரு முடிவா இருக்கு சொல்ல பிராமணர்கள். இவங்க தேர்தல்கார அவனுக்கு சொல்றான், இவனை சொல்றான், விமர்சனம் பண்ணணும், இவன் கூட்டணி போயிட்டான், அவன் கூட்டணி தப்பு பேசுறாங்க தவிர இந்த பிராமணர்களே வந்து மாத்தி மாத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களே. ஒவ்வொரு தேர்தலையும் ஆதரவு கொடுக்கும்போது ஒரு பேச்சு, இது பண்ணும்போது ஒரு பேச்சு, இப்படி இருக்காங்கன்னா நீங்க யோசனை பண்ணுங்க. அவங்க அரசியல்வாதிகள். அதனால அவங்க பிராமணனா இருக்காங்க, உடனே நியாய தர்மமா பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அவங்களோட விமர்சனம் நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம செஞ்சுருக்கோம், அவனால் போய் செய்ய முடியல. அவன சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள். நம்ம வந்து கோரிக்கைகளுக்காக செயல்படக்கூடியவங்க. நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம்னு எல்லாம் களத்தில் இறங்கி செஞ்சுருக்கிறோம். அதனால் அது நம்ம பேசலாம், நம்ம நாளைக்கு யாருக்கு வேணால் நம்ம ஆதரவு கொடுக்க போகலாம். ஏன்னா நம்மளோட கோரிக்கைகளுக்கு பேஸ் பண்ணி நம்ம செயல்பட்டுருக்கு. இவங்க அப்படி கிடையாது. இவங்க இப்போ நேற்று வரையும் அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு விமர்சனம், அதுக்கு முன்னாடி பிஜேபினாங்க அண்ணாமலை சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள், அதே ஆட்கள், அதே பிராமணர்கள் தோரில் இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க, பாஜக மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே பாருங்கள், 27 தொகுதியில் பாஜக தோத்துடும், திமுக தான் விடுவோம், இப்படி தான் எழுதுவோம். அவங்க என்னன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி. அவங்க எடுத்த முடிவு, அவங்க ஒரு முடிவுக்கு போவாங்க, அது நடக்கலைன்றதுக்காக அப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்க. அவங்களால தொலைநோக்கா இதெல்லாம் நடக்குது, நம்ம பின்னாடி இவ்வளோலாம் பின்புலம் இப்படி பண்ணுறாங்க, நமக்கு எதிராக இவ்வளோ செயல்படுறாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு தெரியல. ஆனால் அவங்க செயல்பாடு அப்படி தான் இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஆதரவு, நம்மளை நிராகரிக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு. இதுதான் நம்மளோட சித்தாந்தம், நம்மளோட கொள்கை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிராமண சமூகத்துக்காக வந்து பல நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் கடந்த கால யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை கூட்டத்துக்கு, எத்தனை கோரிக்கைகள், எத்தனை போராட்டத்துக்கு பல ஊர் வந்து கடந்து எல்லாம் வந்து இந்த அந்தர் முன்னேற்ற கழகம், அரவன் முன்னேற்ற கழகமாக நிர்வாகிகள் செஞ்சுருக்காங்க. இது உங்களோட கட்சி வேறுபாடுக்காக விமர்சனம் பண்ணாதீங்க. இதே மற்ற ஜாதியினை சேர்ந்தவங்க எல்லா கூட்டணியும் இருக்காங்க. அவங்க போய் ஜாதியாக அவரை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா போய் பாருங்க, கிடையவே கிடையாது. அவங்க எதுவும் பண்ணிப்பாங்க, விமர்சனம் பண்ணுறது. நம்ம மட்டும்தான் ரொம்ப நேர்மைன்ற பேரில் வெளியே தோட்டத்தில் நம்ம ஒருத்தர் நம்ம தான் வந்து அசிங்கப்படுத்திக்கிறோம். தமிழக பிராமணர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாக்கு யாருக்கு வேணால் போட்டுக்கோங்க, அது வேறு விஷயம், நம்ம இன்னும் நிலைப்பாடு எடுக்கலை. ஆனால் சமூக வலைத்தளத்தில் உங்கள் குரல் வந்து நியாயமாக நேர்மையாக பிராமணர்களுக்கு இதெல்லாம் செய்யலை, ஏன் செய்யலைன்றதை மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் ஓட்டை போய் கூட எதாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் மனசாட்சி கடைசியில் எது தர்மம் பட்டுதோ அன்றைக்கி அதை செய்யுங்க. உங்கள் தர்மம் பற்றி எங்களுக்கு புரியல. ஆனால் சமூக வலையத்தில் நேர்மையாக எழுதிங்க, நேர்மையாக கேள்வி கேளுங்க. நேர்மையாக கேள்வி கேட்கறது நம்ம வந்து சத்சங்கம் நடத்தி நம்ம வளர்ந்தவங்க, நம்மெல்லாம் தர்மத்துக்காக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை எழுதுறதில்லை. நம்ம ஒவ்வொரு தேர்தலும் நம்ம மாற்றி பேசுகிறோம். மாற்றி ஒரு கட்சி கூட்டணி இருந்தால் ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு, இப்படி பேசுகிறோம். ஆனால் நீங்கள் வந்து அதை மாற்றிக்கணும். சத்சங்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படிலாம் நம்ம வந்து இது கொண்டு போகணும்னு பாருங்கள். எப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்கள். எழுதுங்க, நேர்மையாக கேள்விகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியில் வந்து நீங்கள் யாருக்கு கூஜா தூக்கணுமோ தூக்கிக்குங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பிரச்சனைகள் கேள்விகள் எடுக்கும்போது நடுநிலையாக நியாயமாக இருக்கணும்.
நான் பிராமண அரசியல் கட்சிக்கு வரணும்னு நான் நினச்சி போய் எனக்கு 98% பிராமண அல்லாதவர்கள் நண்பர்கள். நான் இப்போ வளர்ந்த சூழல் அப்படிதான். ஒரு 2 பேர் தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க, 100க்கு 2 பேர் தான் எனக்கு பிராமண நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் வந்து அரசியல் வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ நம்ம யாருக்காக நீ குரல் கொடுக்கணும் அப்படின்னா நிராகரிக்கப்படுறவங்களுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு போகும்போது கடைசியில் பிராமண சமூகம் நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுன்னா இந்த பிராமண இதில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அவங்க இதில் பல பேர் பார்க்கும்போது கரெக்டாக பேசுகிறேன். என்னை உண்மையே சொல்ல எனக்கு வந்து அவ்வளோ என் மேலே அன்பு இருக்கவங்க வந்து பிராமண அல்லாத சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இன்ன வரையும் என்னை கூட படித்தவங்க, என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே அவங்க வந்து இன்னும் என்னை பார்த்தா கூட மாமா மச்சான் மாப்பிள்ளை இப்படி தான் என் கூட இன்னும் அந்த பிரியத்தோடு இருக்கிறவங்க. ஆனால் நம்மதில் ஆதரவிச்சவங்க கூட சில இடத்துல அவங்களோட கட்சிக்கு நம்ம இது பண்ணும்போது விரோதியாக பார்க்குறது வந்து நம்மளோட சமூகத்தோட துர்பாக்கியமாக நினைக்கிறேன். எங்களுக்கு எந்த விமர்சனமும் எங்களை வந்து பாதிக்காது, எந்த ஒரு இதுவும் முடியாது. ஆனால் கிருஷ்ணரோட சிஷ்யனாக வந்து நான் வந்தவன். எங்களுக்கு எந்த விமர்சனமும் பாதிக்காது. யாரை பற்றி எங்களுக்கு இது எந்த பாராட்டுக்கோ விமர்சனத்துக்கோ நாங்கள் கவலைப்பட போகிறது இல்லை. ஏன்னா செஞ்சவங்க வந்து என் உள்பட இங்கே பல நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து தான் செஞ்சாங்க. அவங்களோட சேர்ந்த உழைப்பு தான் இங்கே அவமதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு அசிங்கப்பட வேண்டியவங்க விமர்சனம் பண்ணுறவங்க தான். எந்த ஒரு கடிஞ்சர்களோ தனி மனித பிராமண விரோதமோ மற்ற பிராமண சங்கத்தை விரோதமாகவோ நாங்கள் ஒன்றும் செயல்பட்டதே கிடையாது. எங்கள் கோரிக்கைகளாக செயல்பட்டுருக்கோம் தவிர எந்த ஒரு பிராமணன் தனி மனித பிராமணன் நாங்கள் விமர்சனம் பண்ணதே கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலையே நம்ம வந்து தமிழக பாஜகவும் அஇஅதிமுக நம்ம நிராகரிச்சிருக்காங்கன்றதை வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கேள்வி கேளுங்க, நியாயமாக கேள்வியாவது கேளுங்க. இருக்கிற தேர்தல் காலத்துக்குள்ளே கேள்வியாவது கேளுங்க. 2029 அதுக்கான விடிய காலம் பொறுக்குதா பார்ப்போம். வழக்கம் போல பிராமண சமூகத்துக்கு ஆதரவு செயல்படுறவங்க செய்யணும் நினைக்கிறவங்க எங்கள் கூட சேர்ந்து பயணிக்க முன்வாங்க. பூஜா தூக்கி எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒன்றும் யாரும் பாருங்க அவங்க திமுக வந்தால் நம்ம ஒன்றும் அப்படியே இதாகிட போகிறது இல்லை சரிங்களா. அதிமுக வந்தால் நம்ம ஒன்றும் எல்லாம் பொன்மாலையில் உட்காந்துருக்க போகிறது கிடையாது சரிங்களா. இன்னும் அதே நிலைப்பாடு தான். நமக்காக பிரச்சனைகளை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நம்மளை வந்து நமக்கு எந்தெந்த அரசியல் நடப்பாலும் ஒரு இதுவும் நடக்க போகிறது கிடையாது. வழக்கம் போல் நம்ம சோத்துக்காக வேலைக்கு தான் போய் ஆகணும், என்ன வேலையோ அதை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நம்மளுடைய கேள்விகள் வந்து பிராமண சமூகத்தோட வளர்ச்சிக்காக இருக்கணும், வருங்கால பிராமண சமூகத்துக்காக இருக்கணும். இத்தனை பேர் நம்ம இருந்தோம், நம்ம வந்து படித்த சமூகமாக இருந்தோம், பல பேர் படித்த சமூகமாக இருந்தோம். நம்ம அரசியலில் பின்னடைவு எடுக்கிறது வந்து மிகப்பெரிய அவமானம் நமக்கு தான். எதிர்காலத்தை நினச்சி எதிர்கால சந்ததிகளுக்காக வந்து நியாயமாக எழுத ஆரம்பிச்சு கேள்வி கேளுங்க. போய் கேட்டு தான் பாருங்க. எங்களை அப்படி சொல்லி 2024 திமுக ஆதரவாக நிற்காதீங்க, அவங்க ஆதரவாக பண்ணாதீங்க அப்படி இப்படின்னாங்க. இப்போ 26 வரும்போது திமுக எதிராக போயிட்டு இருந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்காமல் முதல்ல வந்து என்ன பண்ணுறோன்னா புறக்கணிகளை சந்திக்க வேண்டாம், தேர்தலை போட்டிட்டு பண்ணுவாங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால் எதுக்கு சொல்லணும்னா இதில் புரிஞ்சுட்டு நீங்கள் எல்லாருமே பிராமண சமூகத்துக்காக எழுத ஆரம்பிங்க. பிராமண சமூகத்தின் தரப்பில் இருந்து எழுதுங்க. நம்மளோட நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க, நியாயமாக பேசுங்க, நியாயமாக எழுதுங்க. அதுதான் வந்து நம்ம கவனிக்கலாம், சுவாமி கவனிச்சுட்டு தான் இருக்கார். அதனால் வந்து உங்கள் எழுத்துக்களும் பேச்சுக்களும் வந்து நியாயமாக இருக்கணும். தனி மனித விமர்சனம் நம்ம வந்து பேச்சு தான். நான் நிறைய பேரை பார்க்குறேன், அதாவது சந்தியாவதனம் பேசுறது, சந்தியாவதனம் நம்ம எல்லாம் சுகினோபா வந்து எல்லா சர்வஜனம் சுகினோபா வந்து எல்லாம் சொல்கிறோன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், பேச்சில் சொல்லிட்டாங்க காலையில் பிரார்த்தனை பண்ணிட்டு. இங்கே வந்து அவன் அப்படி போனான், இவன் நாசமாக போனான், இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் அப்படி ஒன்று எழுதுறான். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமை? தனி மனிதன் பிராமண விமர்சனம் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, குடும்பத்தில் தவறாக சொல்கிறது, இவெல்லாம் எப்படி இருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. அதனால் இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் உட்காந்து சந்தியாவதம் பண்ணும்போது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறான் எழுதுறான்னா அவனை பற்றி நமக்கு என்ன கவலை? அதனால் வந்து நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், இது எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் இதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களை எல்லாரோட விட பல பாஜகவோட நிர்வாகிகள் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க சரிங்களா. எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சும் அவங்க எல்லாம் சரி புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வேணால் உங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட கூட போய் பேசி உங்கள் பிரச்சனையை சொல்ல முடியாது, உங்களுடைய அவ்வளோதான். ஆனால் நம்ம மாநில நிர்வாகிகள்கிட்டயே நாங்கள் எதாவது பேசுவோமோ அவங்களே அசர் பண்ணிப்பாங்க. அவங்களே எங்கள் இன்றைக்கும் பல பேர் ஓகே உங்களது கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப எமோஷன் பண்ணுற மாதிரி கிரியேட்டிவிட்டி பண்ணுற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணி எழுதுனால எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்றது. சமூகத்துக்காக என்ன செய்யணுமோ அதுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.